இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்னதான் தேடி வந்திருக்காரா? என்னை பார்த்தா லக்ஷ்மி எங்கன்னு கேட்பாரு. அவளை காணோன்னு சொன்னால் வருத்தப்படுவார் பாவம். லக்ஷ்மி கிடைக்கிற வரைக்கும் இவர் கண்ணில் நம்ம படாமல் இருக்கணும். என்ன தேடி வந்திருந்தா கண்டிப்பாக என்னை பார்க்காம போக மாட்டார். இவருக்கு கால் பிரச்சனை வேற இருக்கு. மனுஷன் வேற இங்கேயே சுற்றி தேவையில்லாமல் கஷ்டப்படுவார். இப்போ அவரை எப்படி ஊருக்கு அனுப்புறது? ஏங்க உங்க மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரா? இல்லைங்க, மாப்பிள்ளை இந்த மாடியில் இருக்கிறதா நர்ஸு சொன்னாங்க. தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணும். அவரோட போட்டோ காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். மேடம், மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்றாரு. இனி பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. சரிங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க மாப்பிள்ளை? நான் உங்களை லட்சுமி பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னைக்கா? ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லையே. எங்க மாப்பிள்ளை சொல்றது, அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண யாரோ ஒரு ஃபோன் எடுத்து அப்படி யாருமே இல்ல, ராங் நம்பர்னு சொல்லிடுச்சு. பொண்ணு ஃபோன் எடுத்ததா? என்ன சொல்றாரு இவரு? ராங் நம்பர்னு சொன்னதும் அது உங்க நம்பர் தானா, மாத்தி கீத்தி ஃபோன் அடிச்சனோன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, யார் மாப்பிள்ளை அது? அது அது தெரியல, நான் என்னன்னு பார்க்குறேன். அப்புறம் ஃபோன் நம்பர் இல்லாம பாட்டிக்கு வேற லட்சுமி கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரே கவலை. அதான் ஒரு 8 உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். விலாசம் இல்லாம இந்த ஊர்ல உங்களை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா என் நல்ல நேரம், நீங்க கார்ல போறத பார்த்தேன். கார்ல போகும்போது பார்த்தாரா? எங்க பார்த்திருப்பாரு? ஆட்டோல ஏறி உங்க பின்னாடியே வந்த மாப்பிள்ள. வர வழியில அடிபட்டு முட்டியில காயமாயிடுச்சு. வர வழியில விழுந்துட்டேன். சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கேயும் நீங்க தான் இருக்கீங்க. அந்த நல்லூர் அம்மன் தான் நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே என்ன கூட்டிட்டு வருது. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க மாப்பிள்ள? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டேனே. என்னது, கிளம்பிட்டீங்களா? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா, நான் இப்பதான் கிளம்பினேன். எனக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்த விஷயமே தெரியாதே. அப்படியா மாப்பிள்ள? சரி, பரவாயில்ல. உங்க வீட்டு விலாசம் கொடுங்க, நான் குறிச்சிக்கிறேன். வீட்டுக்கு வந்து லட்சுமி பார்த்துட்டு போறேன். வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம்.